விதி முடிந்துவிட்டால் மரணம் என்பது மனிதகுலம் தோன்றியது முதற்கொண்டு நிலவி வரும் நம்மிடையே நிலவி வரும் எண்ணம். Everyone in the field of nutrition science stands on the shoulders of Dr. Colin Campbell, who is one of the giants in the field. This is one of the most important books about nutrition ever written. Reading it may save your life என தி சைனா ஸ்டடி எனும் புத்தகத்திற்கு புகழாரம் சூட்டியுள்ளார் புகழ்பெற்ற இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் டீன் ஆர்னிஷ் அவர்கள். 426 பக்கங்களை கொண்ட த சைனா ஸ்டடி எனும் புத்தகம் டயட், வெயிட் லாஸ் அண்ட் லாங் டேர்ம் ஹெல்த் பற்றிய தெளிவான புரிதலை நமக்கு ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. மருத்துவத்துறை வல்லுநர்கள், புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியால் பாராட்டப்படும் தி சைனா ஸ்டடி எனும் புத்தகம் டாக்டர் கோலின் கேம்பல் எனும் நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட் அவர்களால் எழுதப்பட்டது. 90 வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள். இன்றும் பலரை சந்தித்து நியூட்ரிஷன் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதனை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியுள்ளார். குணப்படுத்த முடியாத வியாதிகளிலிருந்து மீள முடியும், குணப்படுத்த வியாதிகளை தடுக்க முடியும், அவைகளை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் எனும் கருத்தை ஆதாரங்களோடு, புள்ளி விவரங்களோடு, ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் அப்புத்தகத்தில் தெரிவித்துள்ளார் டாக்டர் கோலின் கேம்பல். 27 வருட ஆராய்ச்சிகளை ஆதாரங்களோடு இன்ட்ரோடக்ஷன், டிசீசஸ் ஆஃப் அஃப்ளூயன்ஸ், த குட் நியூட்ரிஷன் கைட் மற்றும் ஒய் ஹேவன்ட் யூ ஹர்ட் திஸ் பிஃபோர் எனும் அத்தியாயங்களில் தெளிவாக எழுதியுள்ளார். சயின்ஸ் த டார்க் சைடு எனும் தலைப்பில் த சைனா ஸ்டடி எனும் புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வரிகள் அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய வரிகள், பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்றால் மிகையாகாது. விளம்பரங்களால் உண்மைக்கு புறம்பான செய்திகள் மிகைப்படுத்தப்பட்டு நம்மை அடைகின்றன. அதே நேரத்தில் உண்மை செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன என்பதும் உண்மை. நியூட்ரிஷன் பற்றிய உண்மையை அறிந்து கொண்டு மரணத்தை தள்ளி வைப்பதோ, விதி என்று மரணத்தை தழுவுவதோ தனி நபரின் விருப்பத்தால் மட்டுமே. மரணத்தை நிர்ணயிப்பது விதியா மதியா உங்களின் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன்.